1924 கிளர்ச்சியை டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார். கேரளத்திலே நடந்த வைக்கத்தில் நடந்த கிளர்ச்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடுவதற்கு ஒரு முன்னாதாரணமாக இருந்திருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அதை பதிவு செய்கிறார். அந்த கிளர்ச்சி தான் பின்னால் காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்திலே மகத் சத்தியாகிரக போராட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுப்பதற்கு மிக உந்துதலாக இருந்தது. அவரே பதிவு செய்கிறார். அதன் பிறகு தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட கோயில் நுழைவு போராட்டங்கள், சுசீந்திரம் கோயில் நுழைவு போராட்டம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம், மயிலாடுதுறை கோயில் நுழைவு போராட்டம், ஈரோடு ஈஸ்வரப்பன் கோயில் நுழைவு போராட்டம், திருவண்ணாமலை கோயில் நுழைவு போராட்டம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் நுழைவு போராட்டம். ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லுகிறாரே சமத்துவம் தான் சனாதனம் என்று. இந்த சனாதனம் தான் இந்த கோயில்களில் எல்லாம் நுழையாமல் வைத்திருந்தது. சனாதனம் என்றால் மாறாதது, கோயிலுக்குள் வரக்கூடாது என்பது மாறாதது, ஆனால் அதை மாற்றுவது என்பதுதான் சனாதனத்தை மீறுவது. அப்ப இப்படியெல்லாம் போராட வேண்டிய காலகட்டம் இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்பே 1929 1939 தான் கோயில்களில் நுழைபவர்களுக்கு பாதுகாப்பு தரும்படி ஒரு சட்டம் வந்தது. அதுவரை அதற்கு முன்பாகவே நடந்த கிளர்ச்சிகள். இப்ப இந்த கிளர்ச்சிகள் எல்லாம் தொடர்வதற்கு கேரளாவிலே வைக்கத்தினுடைய போராட்டம் முதன்மையானது. ஆனால் தந்தை பெரியாரை நீர்த்து போக செய்வதற்காக முயற்சிக்கிறவர்கள் தந்தை பெரியாரா போராடினார் என்று கேட்பார்கள். கேரளா உணர்ந்திருக்கிறது. தந்தை பெரியாருடைய கோயில் நுழைவு போராட்டத்தை கேரளா உணர்ந்திருக்கிறது. இன்று அரசியலிலும் கல்வியிலும் முன்னேறி இருக்கிற கேரளாவிற்கு அங்கே ஒரு கிளர்ச்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு தலைவர் விதை போட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் நன்றியோடு கொண்டாடுகிறார்கள்.